பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 42 அதிகாரம் 16 வசனத்துடைய முதல் பகுதி. ஏசாயா 42:16. குருடரை அவள் அறியாத வழியில் நடத்தி அவளுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்கள் அழைத்து கொண்டு வந்து அவளுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவளுக்கு செய்து அவளை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கிறோம். குருடரை அவள் அறியாத வழியில் நடத்தி தெரியாத பாதையில் நடத்துகிறவர், இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குற கர்த்தர் அவளை கைவிடாதிருப்பேன் என்று இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் குருடரை போல சில காரியத்தில் தடுமாறி கொண்டிருக்கலாம். அடுத்து என்ன செய்வேன்னு தெரியாமல் நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம். உங்களோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக அந்த பாதையில் ஆண்டவர் உங்களை நடத்தி முடிவில் ஒரு ஆசுவமான வழியில் கொண்டு போக விரும்புகிறார். என்ன செய்வேன்னு தெரியவில்லை, தடுமாறி கொண்டிருக்கிறீங்க. அடுத்த கட்டம் என்ன செய்வது, நீ இப்படியே போயிட்டு இருந்தா இதோடைய முடிவு என்னமா இருக்குமோ என்று சொல்லக்கூடியதான அந்த எதிர்பார்ப்போடு கூட காணப்படுகிறீங்க. ஆனால் அந்த தெரியாத பாதையில் போய் கொண்டிருக்கிறீர்களே, என்ன செய்யணும்னு தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறீர்களே, அந்த இடத்துல கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை நடத்த சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகையினாலே நீ கவலைப்படாதுங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரானா அவர் உங்களை செவையான பாதையில் நடத்துவார். சங்கீதம் 32:8 வாசிக்கும் போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானா உங்களை செவையான பாதை நடத்துகிற தேவன், உங்களை நேர்வழி பாதையில் நடத்துகிறதான தேவன். ஆதியாகமம் 24:48 வாசிக்கும் போது எலியேசர் சொல்கிறாரு, கர்த்தர் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஒரு பெண்ணை கொள்ளும்படியாக என்னை நேர்வழி பாதையாக நடத்தி வந்த கர்த்தர் என்று சொல்கிறார். பாருங்கள், நீங்கள் அந்த ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் வாசிக்கும்போது, ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரரில் வயதில் மூத்தவராகிய எலியேசரை அழைத்து, என்னுடைய மகனுக்கு வயது 40 ஆகுது, அவனுக்கு ஒரு திருமணம் பண்ண வேண்டும், அவனுடைய தாய் இறந்து போனான், அவன் துக்கத்தோடு காணப்படுகிறான், ஆகையினால் அவனுக்கு ஒரு பொண்ணை விவாகம் பண்ண வேண்டும், நீ என்னுடைய இனத்தாண்டத்தில் போய் ஒரு பொண்ணை அழைத்து கொண்டு வா என்று சொல்லும்போது அநேக நிபந்தனைகளை ஆபிரகாம் சொல்லுகிறாரு. அப்போ ஒருவேளை அந்த பொண்ணு என்னோட கூட வராமல் இருந்தாலோ என்று எலியேசர் கேட்கும்போது ஆபிரகாம் சொல்கிறாரு, நான் வழிபடுகிற கர்த்தர் உன்னோட கூட வருவார், உனக்கு நல்வழியை காட்டுவார், நீ போக வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார், என்னுடைய மகனுக்கு எங்கே பொண்ணு இருக்குதோ அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு நேராக உன்னை நடத்துவார் என்று ஆபிரகாம் சொல்லி அனுப்புகிறார். அதே போல் எலியேசர் ஆண்டவரை பார்த்து ஜெபித்து விட்டு புறப்படுகிறார். இந்த எலியேசர் ஆபிரகாமுடைய மகனாகி ஈசாக்குக்கு எங்கே ஒரு பொண்ணை ஆயத்தம் பண்ணி ஆண்டவர் வைத்திருந்தாரோ அந்த வீடு வரைக்கும் வழிநடத்தி கொண்டு போனார். அந்த லாபானுடைய வீட்டில் அந்த பெத்துவேலுடைய வீட்டு கிணற்றங்கரை வரைக்கும் ஆண்டவர் எலியேசரை அழைத்து கொண்டு போனார். அங்கே வரும்போது அவனுக்கு தாகம் வந்தது, சாயங்காலம் ஆகிட்டது, அதாவது சாயங்காலம் ஆகிவிட்டது, இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் தான் அவர் அந்த கிணற்றங்கரைன்னு சொல்கிறாரு, நான் இப்போது எனக்கு யாராவது இங்கே தண்ணி எடுக்க வந்தால் எனக்கு தண்ணி கொடுங்க, நான் குடிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, நீ குடி உன்னோட ஒற்றங்களை வார்ப்பேன்னு சொல்கிற பொண்ணு தான் என்னுடைய எஜமானுக்கு ஆண்டவர் நியமித்த பொண்ணு என்று அவர் சொல்லி முடியும் போதே ரெபேக்காள் அங்கே வந்தாள் என்று வேதனோட வாசிக்கிறோம். பிரியமானவன், அந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆனால் உங்களை நேர்வழி பாதையில் நடத்துகிற தேவன், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பையனுக்காக இருக்கலாம், உங்கள் மகளுக்காக இருக்கலாம், திருமண காரியங்களை, பெண்களை அல்லது மாப்பிள்ளையை தேடி கொண்டிருப்பீர்களானா உங்களை ஆண்டவர் நேர்வழி பாதையில் நடத்துகிற தேவன். இந்த காலவேளையில் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை நேர்வழி பாதையில் நடத்துவேன். குருடரை அறியாத பாதையில் நடத்தி அவருடைய தெரியாத பாதையில் உள்ள கொண்டு போய் கோணலை நேர்மையும் அதான் இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குற கர்த்தர் நான் கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை உங்களுக்கு அந்த பாதைகள் அதாவது கோணலாக தெரியலாம், ஆனால் அந்த கோணலான பாதையில் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் செவையான பாதையில் வழிநடத்துகிற தேவன். உடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்திராத அந்த பெரிய காரியத்தை ஆண்டவனுடைய வாழ்க்கையில் செய்யும்படியாக திட்டமிட்டிருக்கிறார். நீங்கள் ஆண்டவரே சார்ந்திருப்பீர்களானா, ஆண்டவரே நான் வழி தெரியாத குருடனாக இருக்கிறேன், எனக்கு என்னது எங்கே என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம்
அல்லது மணமகன் எங்கே இருக்கிறான், மணமகள் எங்கே இருக்கிறான் தெரியாமல் நீங்கள் தடுமாறிக்கொண்டு இருப்பீர்களானா, ஆண்டவர் நான் குருடனை போல தடுமாறி கொண்டிருக்கிறேன், உங்களுடைய திட்டம் எது, உங்களுடைய சித்தம் எது என்று எனக்கு தெரியவில்லை, வழிகாட்டுங்க என்று ஆண்டவர் சமூகத்தில் கேட்பீர்களானா, உங்களை நேர்வழி பாதையில் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், ஒரு 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 விதவை தாய், அவளுக்கு புருஷன் இல்லை, ஒரு மகள் இருக்கிறா, அந்த மகளுக்கு திருமண வயதாகிறது, அவருடைய உறவினர்கள் எல்லாரும் அவளை மிகவும் நெருக்கிறார்கள், உடைய பிள்ளைக்கு வயதாகிவிட்டது, இன்னும் மாப்பிள்ளை பார்க்காம இருக்கிறேன் அப்படி சொல்லி பார்க்கிறவர்கள் எல்லாரும் அந்த தாயை நிந்திக்கிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள். அந்த தாய் சொன்னால், நான் என்னுடைய ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவர் ஏற்ற வேளையில் என்னுடைய மகளுக்கு திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்துவார், ஏற்ற வேளையில் ஒரு மாப்பிள்ளையை ஆண்டவர் அழைத்து கொண்டு வருவார். அப்படி சொல்லும்போது ஆட்கள் பரியாசம் பண்ணாங்களா, ஆமாம் ஆண்டவர் உனக்கு கூரையை பிச்சுட்டு கொடுப்பார் அப்படின்னு. ஒருவேளை எனக்கு ஆண்டவர் என்னுடைய வீட்டு கூரையை பிச்சுட்டு கூட மணமகனை கொடுப்பார் அப்படின்னு நம்பிக்கையோடு கூட இருந்தார்கள். அவள் ஆண்டவரை பார்த்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். பாருங்கள், திடீரென்று ஒரு நாள் அவளுக்கு கூரை வீடு கூலி செய்து தான் அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கூலி வேலைக்காக வீட்டை மூடிவிட்டு வெளியே போயிருந்தார்கள். அந்த வேளையில் அந்த அந்த ஒரு 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 ஏரோப்ளேன் அதோடைய பழுதடைந்த காரணத்தினால அங்கே இருந்ததான ஒரு நபர் பாராசூட்டுடைய உதவியோடு கூட தரையிறங்குகிறார். தரையிறங்கும்போது நேரே இந்த விதவை தாயுடைய வீட்டு கூரைக்கு மேலே வந்து அந்த அந்த பாராசூட்டோடு கூட வந்தார். அந்த கூரையை பிச்சுட்டு வீட்டுக்குள்ளே அவர் விழுந்துட்டார். பாருங்க, வீடு வெளியே மூடி இருக்குது, இவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, சத்தம் கேட்குது. அக்கம் பக்கத்தில் என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் தான் அந்த அம்மா தோட்ட வேலைக்கு போயிருந்தாங்க, போய் கூப்பிடுறாங்க, எப்போ அம்மா ஓடிவா ஓடிவா, அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு மனுஷன் விழுந்து கிடக்கிறான், ஓடிவா அப்படின்னு கூப்பிட்டா அந்த அம்மா வந்து கதவு திறந்து பார்த்தா சிற்சில காயங்களோட கூட, ஆனால் வீட்டு கூரையை பிச்சுட்டு உள்ளே விழுந்ததில்லை, சிற்சில காயங்களோடு கூட அவர் உள்ளே விழுந்து கிடக்கிறாரு. அவருக்கு பணிவிடை செய்து அவருடைய காயங்களை எண்ணெய் போட்டு ஆற்றி மருந்து போட்டு அவரை 2 நாள் அங்கே வைத்து குணமாக்கி அவர் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஒரு 2 வாரம் பொறுத்து அந்த அந்த சகோதரன் அவருடைய குடும்பத்தினரோடு கூட வந்து இந்த 2 நாள் இருக்கும்போது இந்த வீட்டு சூழ்நிலையை புரிந்து கொண்டார். இந்த வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கிறத பார்த்தார், அக்கம் பக்கத்தினர் அவருடைய நிந்திக்கிறத கேட்டார். ஆகையினாலே 2 நாள் பொறுத்து 2 வாரம் பொறுத்து அவருடைய உறவுகளோடு கூட வந்து அந்த தாயுடைய மகளை திருமணம் பண்ணும்படியாக ஒப்பந்தம் பண்ணார்களாம், திருமணம் பண்ணார்கள். பாருங்கள், ஆண்டோருமே நம்பிக்கை வைக்கும்போது ஆண்டோர் நேர்வழியாக நடத்துகிற தேவன். அந்த ஏரோப்ளேனில் ஏதோ ஒரு பழுதடைந்தது, அங்கேருந்து ஒரு பாராசூட்டை பிடித்துட்டு வரும்போது வேற எங்கேயும் போகக்கூடாதா, ஆண்டவர் அங்கே நேரடியாக அந்த விதவை தாயுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்தார். அவர் அங்கே அந்த 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 வீட்டை அவங்க விசுவாசித்தபடி கூரையை பிச்சிட்டு உள்ளே விழுந்தார், அங்கே திருமணம் பண்ணினார். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் விதமான ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஒருவேளை இப்போ எல்லாம் காங்கிரீட் வீடாக இருக்குது, வீடை பிச்சுட்டு அந்த காரியத்தை செய்ய முடியாது. ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு இதே போல் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். நேர்வழி பாதையில் நடத்துகிற தேவன், நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற காரியத்தை உங்களுக்கு கொடுக்குற தேவன். இறைமையில் வாசிக்கிறோம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் மேல் நினைவாக இருக்கிறேன், அது தீமைக்க நினைவுகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே என்று நான் வாசிக்கிறோம். அப்போ நன்மைக்கு ஏதுவான நினைவுகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார், உங்கள் மேல் நினைவாய் காணப்படுகிறார். உங்களை நேர்வழி பாதை நடத்தி உங்களை ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக அவர் ஆசையோடு காணப்படுகிறார். உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர் மேலே காணப்படுமானா, உங்களுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவர் மேலே காணப்படுமானா, உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராய் காணப்படுகிறார். சோர்வோடு இருக்கிறீங்க, தளர்வோடு இருக்கிறீங்க, கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும்படியாக திட்டமிட்டு விட்டார். கோணலான பாதையில் நடத்தி செவையான பாதையில் கொண்டு வந்து உங்களை கைவிடாதிருப்பேன் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். உங்களையும் அவர் கைவிடாதிருப்பார். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஏசப்பா உமக்கு வழி தெரியாமல் ஆண்டவருக்கு தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வாசித்தோம், குருடனை அறியாத பாதை நடத்தி தெரியாத வழியில் நடத்துகிற தேவன், அவளை கைவிடாதிருப்பேன்னு சொல்லியிருக்கிறப்பா. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திர ஐயா. இருளை வெளிச்சமாய் மாற்றி ஆண்டவரை கோணலை செவியாக மாற்றுகிற தேவன். ஆண்டவரே, வழி தெரியாமல் எங்களுடைய பாதையெல்லாம் இருளாய் காணப்படுகிறது. இந்த இருளை வெளிச்சமாய் மாற்றி செம்மையான பாதை நடத்துகிற தேவன், எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மையான காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற தேவனாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஏசப்பா எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவர், அந்த எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை நேராக உங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோப்பா.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நம்பிக்கை விசுவாசம் உண்மையிலே காணப்பட உண்மையை சார்ந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் தாங்க. அப்பாவோட நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசு மூலம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆசீர்வதிப்பாராக.